இந்த ஆர்ப்பாட்டம் நாம் நடத்துகின்றோம். ஏப்ரல் 1, 2026 முதல் இந்த தொழிலாளர் நல தொகுப்புகள் நல்லன்னு சொல்றாங்க, என்ன நலம் இருக்கோ தெரியல. இந்த தொழிலாளர் தொகுப்புகள் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த சட்டத்தில் கொண்டு வந்ததில் தொழிலாளர்களுடைய வேலை நேரம் என்பது 12 மணி நேரமாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லி தலைநகர் பகுதியில் NCR நேஷனல் கேபிட்டல் ரீஜியன் ஒரு மிக வளர்ந்த பகுதி. அருகிலே குருகிராம் நகரம் இருக்கிறது, ஃபரிதாபாத் நகரம் இருக்கிறது, நொய்டா நகரம் இருக்கிறது, அதுபோல டெல்லி நகரம். இங்கெல்லாம் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பல்வேறு தொழிற்சாலைகளில் நிரந்தரமற்ற பல ஆண்டுகளாக வேலை செய்து வருகிறார்கள். ஏப்ரல் 1 முதல் புதிய தொழிற்சங்க சட்டங்கள் நடைமுறைக்கு வந்த பின்னணியில் அவர்களுடைய வேலை நேரம் என்பது 12 மணி நேரமாக உயர்த்தப்பட்டது. முன்னாடி 8 மணி நேரம், இப்ப 12 மணி நேரமாக உயர்த்தப்பட்டது. ஆனால் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவருந்துவதற்கான நேரம் ஏற்கனவே அரை மணி நேரம் இருந்தது, 1/4 மணி நேரமாக குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கூலி கொடுக்கக்கூடிய சம்பளம் 8 மணி நேரத்திற்கு என்ன கொடுக்கப்பட்டதோ 12 மணி நேரத்திற்கும் அதுதான் வழங்கப்பட்டது. முன்னாடி 4 மணி நேரம் அதிகமாக ஓட்டி கொடுப்பாங்க, டபுள் தி வேஜஸ் கொடுப்பாங்க. இப்போ ஓட்டி எல்லாம் கிடையாது, 12 மணி நேரத்துக்கு அதே ஊதியம் வாங்கி கொண்டு வேலை செய்யும். ஏப்ரல் 1 முதல் அது நடைமுறைக்கு வருகிறது என்று தெரிந்து அதற்கு முன்னதாகவே அப்படிப்பட்ட தொழிலாளர்கள் அப்படி வேலை வாங்க தொடங்கி விட்டார்கள். என்ன செய்ய முடியும்? ஒரு 12 மணி நேரம் ஒரு நாள் வேலை செய்ய வேண்டும், பழைய கூலிக்கே என்று நிர்பந்தப்படுத்தப்பட்ட வேலை தொழிலாளர்கள் அவருடைய எழுச்சி என்பது அங்கு ஏற்பட்டது. நேஷனல் கேபிட்டல் ரீஜியன்ல தொழிலாளர்கள் எழுச்சினா என்ன ஆகும்? உடனே முதலாளிகளும் அரசாங்கம், ஹரியானாவில் குருகிராம் ஃபரிதாபாத் இருப்பது ஹரியானா, நொய்டா இருப்பது UP, டெல்லி பகுதி, டெல்லியில பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம், உத்தரப்பிரதேசத்தில் யோகி அவர்களுடைய தலைமையிலே அரசாங்கம், ஹரியானாவில் பாஜக அரசாங்கம். பொதுவாகவே தொழிலாளர்கள்னாலே நம்ம பார்க்கிறோம், தமிழ்நாட்டிலே 12 மணி நேரம் வேலை நேரம் உயர்த்தப்பட்ட போது நாம் போராடினோம். அதற்கு பிறகுதான் திரும்ப பெறப்பட்டது. ஆனால் அங்கேயும் அந்த தோழர்கள், அந்த தொழிலாளிகள் போராட்டம் நடத்திய போது காவல்துறை மிகப்பெரிய அடக்குமுறையை அவர்கள் மேல் ஏவிவிட்டது. அடக்குமுறை ஏவப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டு தொழிலாளர்கள் தலைவர்கள், தொழிலாளர்கள் எங்கெல்லாம் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் என்று யாருக்கும் தெரியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் எந்த சிறையில யார் இருக்காங்கன்னே தெரியல. டெல்லியினுடைய CIT பொதுச் செயலாளர் தோழர் சர்மா அவர்கள் உத்தரப்பிரதேசம் அலகாபாத் நகரில் இருந்து ஒரு தொழிலாளியாக டெல்லிக்கு வந்தவர். அவர்தான் இந்த போராட்டத்தை வழிநடத்துகின்றவர். இந்த போராட்டத்தை வழிநடத்தி அந்த போராட்டம் முழு வீச்சிலே எழுந்த போது அவரை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். கௌதம் புத்த நகர் என்று சொல்லக்கூடிய மாவட்டத்தினுடைய தலைநகரில் எந்த சிறையில் அவர் அடைக்கப்பட்டார் என்று தெரியவில்லை. அவரை சிறையில் அடைத்தார்கள். அவரை பார்க்க வேண்டும் என்று தோழர்கள், தொழிலாளிகள் போராடும் போது பார்க்க அனுமதி இல்லை. இறுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் அவர் டெல்லியினுடைய நடு சாலையிலே உட்கார்ந்து உண்ணாவிரதம் இருந்த பிறகுதான், அவரோடு இன்னும் பல தலைவர்கள் இருந்த பிறகுதான் 2 மணி நேரம் கழித்து அந்த சர்மா என்கின்ற CIT தலைவரை பார்ப்பதற்கே அரசாங்கம் அனுமதித்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு மோசமாக தொழிலாளிகளை நடத்துகிறார்கள். ஆனால் போராட்டம் அப்போதும் ஓயவில்லை. அரசாங்கம் என்ன செய்ததென்றால் 11,000 ரூபாய் தான் ஒரு மாசத்துக்கு ஊதியம். 11,000 ரூபாய் வாங்கி என்ன செய்ய முடியும்? அரசாங்கம் உடனடியாக அது 16,000 ரூபாயாக உயர்த்தியது. போராட்டம்
குறைந்தபட்ச ஊதியம் 26,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று நாம் கோஷத்தை வைத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே தொழிலாளர்கள் 26,000 ரூபாய் தந்தால்தான் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்படும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பேரு? டெல்லி கேபிட்டல் ரீஜியன் முழுவதும் கிட்டத்தட்ட 25 லட்சம் தொழிலாளர்கள் போராடுகிறார்கள். அரசாங்கம் இன்னும் அதை உயர்த்த வேண்டும் என்கின்ற இடத்துக்கு வரல. இந்த போராட்டத்துக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, நாமெல்லாம் கூட மேற்காசியாவில் நடக்கின்ற போர் நமக்கு என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் நினைத்தோம். ஆனா கேஸ் வரல. வீட்டில் பிரச்சனை வந்த போது, நம்முடைய அடுப்பங்கரை வரை பிரச்சனை வந்த போதுதான் நமக்கு தெரிஞ்சது கேஸ். அந்த காலகட்டத்தில் 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு பிளாக்ல கேஸ் வாங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியும். அந்த தொழிலாளர்களால முடியுமா? அவருடைய வீடு வாடகை, போரை காரணம் காட்டி கொண்டு அவருடைய வீடு வாடகை அங்கே உயர்த்தப்பட்டது. 3000 ரூபாய் குடிசைக்கு 3000 ரூபாய். அந்த குடிசையுடைய வாடகை 6000 உயர்த்தப்பட்டது. பல பெண் தொழிலாளர்கள் ஒரிசா, கொல்கத்தா, ஆந்திராவில் இருந்து அங்கு சென்று வேலை செய்கின்ற பல பெண் தொழிலாளர்கள், அவர்களுடைய நிலைமை, வாழ்க்கை நிலைமை என்பது மிக மோசமாக, அந்த ஃபேக்டரியில இருக்கக்கூடிய சூப்பர்வைசர் உட்பட, அந்த முதலாளிகள் உட்பட பல பாலியல் துன்புறுத்தல்களை அந்த பெண் தொழிலாளர்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். அவருடைய குடும்பங்கள் எங்கோ இருக்கிறது. ஆனால் அவர்கள் டெல்லி கேபிட்டல் ரீஜியன்ல வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் நாரி சக்தி என்று சொல்கிற அரசாங்கம், தமிழகத்திலும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போகிறேன் என்று சொல்லுகின்ற அரசாங்கம். ஆனால் பெண் தொழிலாளர்கள் டெல்லி மாநகரில் படுகின்ற துன்பம், அதுவும் இந்த தொழிலாளர்கள் படுகின்ற துன்பம் சொல்லி மாளாத அவ்வளவு வேதனை நிறைந்த கதைகளாக அவைகள் இருக்கிறது. ஒரு மாதத்திற்கு முன்னால் இந்து பத்திரிகையினுடைய நடுப்பக்கத்தில் 2 பக்க அளவில் அந்த தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை பற்றிய ஒரு மிகப்பெரிய கட்டுரை ஒன்று வந்திருந்தது. இப்பெல்லாம் படிக்கிற ஆர்வம் குறைந்து போச்சு. எல்லாரும் வாட்ஸ்அப்பை பார்க்கிறது, சோசியல் மீடியாவில் போயாச்சு. இருந்தாலும் முடிந்த தோழர்கள் அந்த கட்டுரைகளை படித்து பாருங்கள். பெண் தொழிலாளர்களுடைய நிலைமை எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்று அந்த கட்டுரை சித்தரிக்கிறது. ஆண் தொழிலாளர்களுடைய நிலைமை எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்று கட்டுரை சித்தரிக்கிறது. குடும்பத்தோடு அங்க வாழ்க்கை நடத்த முடியாத ஒரு நிலை, அப்படிப்பட்ட ஒரு இழிநிலையில் இருக்கும் போதுதான் இந்த தொழிலாளர் நல சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கு அமலுக்கு வந்திருக்கிறது. அது மிகவும் கொந்தளிப்பான ஒரு நிலைமையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலைமையை சரி செய்ய வேண்டும் என்றால் அரசாங்கம் என்ன செய்யணும் தெரியுமா? கோஷம் கொடுக்கும் போது அவர் சொன்னாரு, முதலாளிகளும் தொழிலாளர்களும் அரசு இயந்திரமும் ஒன்றாக இணைந்து ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று இருந்தது. ILO, இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன், அதுல இந்தியா ஒரு உறுப்பு நாடு. அந்த ஒப்பந்தத்திலே இந்தியா கையெழுத்து போட்டிருக்கிறது. ஆண்டுதோறும் அந்த கூட்டத்தை நடத்த வேண்டும். இந்தியன் லேபர் கான்பரன்ஸ் நடத்தணும். அந்த லேபர் கான்பரன்ஸ் நடத்தி அதிலே வைத்து விவாதித்து சட்டம் எப்படி கொண்டு வர வேண்டும் என்று சட்டங்களை கொண்டு வர வேண்டும். ஆனால் நம்முடைய துரதிர்ஷ்டம் சொல்வதா, நம்முடைய வேதனை என்று சொல்வதா, இல்ல நாம் கண்டும் காணாமல் இருப்பதன் காரணமாக வருகிறது என்று சொல்வதா? நம்ம கண்டு காணாமல் தானே இருக்கிறோம். எனவே நாம் கண்டும் காணாமல் இருப்பதுதான் நிலைமை என்று சொல்வதா? அந்த கூட்டம் 2014ஆம் ஆண்டு முதல் இந்த 12 ஆண்டுகளில் இதுவரை நடைபெறவில்லை. சுதந்திரம் கிடைத்த பிறகு கிட்டத்தட்ட 76 கூட்டங்கள் நடந்திருக்கிறது. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக எந்த கூட்டமும் நடக்கல. அந்த கூட்டத்தில் வச்சுதான் எல்லா முடிவையும் எடுப்பாங்க. நம்முடைய போனஸ் உட்பட, கிராஜுவிட்டி உட்பட எல்லாத்திற்கும் அந்த கூட்டத்தில் தான் தீர்வு காண்பார்கள். PF உட்பட தீர்வு காண்பார்கள். ஆனால் இந்த கூட்டம் நடத்தப்படாத காரணத்தால் எந்த விதமான சலுகையும் எந்த விதமான நல்ல விஷயங்களும் தொழிலாளர்களுக்கு நடக்கவே இல்லை. எனவேதான் அந்த தொழிலாளர்களுக்கு ஆதரவாக நாடு முழுவதும் இது போன்ற அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ஆதரவாக நாம் இன்றைக்கு குரல் கொடுக்க வேண்டிய
நமக்கு என்ன அப்படின்னு நாம நினைச்சோனா நமக்கும் நாளைக்கு இதுதான் வரும் என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமிக்கைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வாரத்திற்கு முன்னால் என்ன அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது? LICல 20% வரைக்கும் அந்நிய நேரடி முதலீட்டை அனுமதிக்கலாம் என்று அரசாங்கம் சுற்றறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இதுவரை நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் இல்லாமல் எதுவும் நடக்காது. இப்ப நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் தேவையில்லை. LICயில் 20% அந்நிய நேரடி மூலதனம் முதலீடு செய்யலாம் என்று வந்திருக்கிறது. ஒரு தனியார் நிறுவனத்தில் 26% முதலீடு வருகிறது என்றால் அந்த நிறுவனத்தினுடைய முதலாளியே அவர்தான். டாடா, பிர்லா, அம்பானி, கோயங்கா போன்றவர்களுடைய நிறுவனங்களில் அவர்களுடைய பங்கு 26% தான். ஆனால் மீதி 74% LIC உட்பட முதலீடு செய்திருக்கும். இந்த நிறுவனத்தில் 20% அந்நிய முதலீடு வருகிறது என்றால் அந்த அந்நிய முதலீடோடு கூட்டு சேர்ந்த பிறகு இங்க இருக்கின்ற முதலாளிக்கு நாளை இந்த நிறுவனம் தாரை வார்க்கப்படாது என்று எப்படி உறுதி சொல்ல முடியும்? நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டியவை ஒரு சுற்றறிக்கை வாயிலாக 20% அந்நிய முதலீடு என்று இந்த அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. எனவே மிக சோதனையான சவாலான ஒரு மோசமான காலகட்டத்தில் இன்றைக்கு இந்திய தொழிலாளி வர்க்கம் இருக்கிறது. அதை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது இன்றைக்கு முக்கியமாக மாறி இருக்கிறது. பொதுத்துறைகள் இருக்குமா, LIC இருக்குமா என்கிற கேள்வியை எல்லாம் எல்லோர் மனங்களிலும் ஏற்படுத்துகின்ற வேலையை அரசாங்கம் செய்திருக்கிறது. சமீபத்தில் அரசாங்கம் ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்கிறது. நாம் ஸ்டேட் பேங்க் என்று பெருமையாக சொல்கிறோம். 51% இருந்தால் அவை பொதுத்துறை அரசு நிறுவனம் என்று சொல்கிறோம். அந்த சுற்றறிக்கை, அந்த பேப்பர் என்ன சொல்கிறது என்றால், ஒரு நிறுவனத்தில் 51% விட குறைந்தாலும் கூட 26% அரசு பங்கிருந்தாலும் அதை பொதுத்துறை நிறுவனமாக கருதலாம் என்று சுற்றறிக்கை வெளியிட்டிருக்கிறது. எங்க போறாங்க தெரியுதா? இப்போ நாம விழிக்கல அப்படின்னா என்ன நடக்கும் என்றே தெரியாது. இந்த நிறுவனம் தான் நம்மை பாதுகாக்கக்கூடிய நிறுவனம். எனவே இதை பாதுகாப்பதற்கு மற்றவர்களோடு கரம் கோர்க்க வேண்டிய ஒரு கடுமையான கால சூழலில் நாம் இருக்கிறோம். எனவேதான் அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்கிற அறைகோல் கொடுத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து கலந்து கொண்ட அத்துணை தோழர்களுக்கும்